என் பேர் டாக்டர் அன்பரசி. நான் யூஜி வந்து சிவராஜ் சித்தா மெடிக்கல் காலேஜில் படித்தேன். பிஜி வந்து கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் முடித்தேன். அப்புறம் ஒரு பாஸ்ட் 1.5 இயராக வந்து இன்காப்ஸில் ஹானரரி மெடிக்கல் கன்சல்டண்ட்டாக இருந்தேன். இப்போ கரண்ட்டாக வந்து கிளினிக்கல் ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்கேன். முதலாவது எனக்கு இந்த கிளாஸ்க்கு வரத்துக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கடவுள் வந்து இந்த கிளாஸ்க்கு என்னை கூட்டிகிட்டு வந்தார். நான் ரொம்ப நாளாக ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு, இன்ஃபர்டிலிட்டி. ஏன்னா நான் வந்து அங்கே இன்காப்ஸில் பார்த்தம்போது நிறைய எல்லா டைப் ஆஃப் கேசஸும் வருவாங்க. ஆனால் அதில் வந்து இன்ஃபர்டிலிட்டி கேஸ் வந்தால் மட்டும் நான் ஏதாவது சீனியர் டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அது என்னவோ தெரில, அந்த கேஸ் பார்த்தா மட்டும் எனக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்மளாலலாம் பண்ண முடியுமா? அது குறிப்பாக அந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜ், ஃபைப்ராய்டு யூட்ரஸ் கூட ஓரளவு இது பண்ணலாம். ஆனால் அந்த பிளாக்லாம் வரும்போது இது நம்மளால் முடியாதுன்னு நானே கூட ரெஃபர் பண்ணி விட்டுருக்கேன். பட் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இந்த டைமில் வந்து என்னோடய கிளாஸ்மேட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். கௌதம் வந்து ஆல்ரெடி கிளாஸ் இங்கே அட்டன் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து சொன்னார், இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிறதுனால பயன்படுத்திக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால் அதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இங்கே வந்ததுனால எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஒரு பயம் போயிருக்கு. பரவாயில்ல, இந்த மாதிரி கேசஸ் வந்தாலும் நம்மளும் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வந்திருக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு சார் மேம்க்கு ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேஷண்ட் எப்படி பர்சனலாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். வந்தோடனே நம்ம வெறும் மருந்து கொடுத்து அனுப்பாமல், ஏன்னா வந்து சித்த மருத்துவர்கிட்ட அவங்க முக்கியமாக எதிர்பார்க்குறது வந்து நம்ம அவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு அலோபதி மருத்துவர் வந்து வருவாங்க, ஜஸ்ட் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க, எழுதி கொடுப்பாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம சித்த மருத்துவர்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷம், ஒரு 10 to 15 மினிட்ஸாவது பேசினா தான் பேஷண்ட்டே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நான் இங்கே கற்றுக்கிட்டேன். எப்படி பர்சனலாக பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணணும், எப்படி கவுன்சிலிங் கொடுக்கணும், அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். டயட் அண்ட் மெடிசன்ஸ் வந்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றது அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். சார் சொல்கிற மாதிரி ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா பண்ணணுன்றது ஆசை. நிறையா ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு மனவேதனையான காரியம் என்னென்னா, நம்ம சித்த மருத்துவர்கள்லாம் படிச்சுட்டு நிறைய பேர் வந்து சும்மா இருக்கிறதுனால என்னென்னா நிறைய குவாக்ஸ் வந்து எழும்புறாங்க. எத்தனையோ பேர் வெறும் அக்குபஞ்சர் படிச்சுட்டு டாக்டர் டிகிரியே இருக்காது, அவங்களாம் வந்து டாக்டர்னு சொல்லி போட்டுட்டு இது பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட வந்து மக்கள் வந்து நிறைய லட்சம் செலவு பண்ணிலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காதனால நம்ம வெளியில் தெரியல. இன் ஃப்யூச்சரில் நம்ம அதையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு நான் எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அப்கிரேட் பண்ணிக்கணும். இந்த மார்க்கெட்டிங்கு, ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் போடுறது, சாரோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன், அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளும் நம்ம வெளியே காமிச்சா தான் நம்மளை ஃபஸ்ட்டு டாக்டர்னே நம்புகிறாங்க. இப்போ இந்த காலத்தில் வந்து யூடியூப்லலாம் வந்தால் தான் டாக்டர்னே நம்புகிறாங்களே. நம்ம அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன விஷயம், நம்ம சக்ஸஸ் ரேட்லாம் வந்து வெளியில் சொல்லலாம். அதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்மளாம் வெளியில் வரும்போது இந்த குவாக்ஸ் எல்லாம் ஓரளவு கண்ட்ரோல் ஆவாங்க. ஏன்னா அவங்க இது பண்ணுறதுனால நம்ம உண்மையாக கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரவங்க வெளியில் தெரியாமல் இருக்கும். அவங்கள்ட்ட போய் மக்கள் வந்து பணத்தை கொட்டி வீணாக செலவு பண்ணுறாங்க. ஸோ அவங்க பண்ணுற சின்ன சின்ன தப்புனால எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சித்தானா போனால் ஒரு 15,000 20,000 பேக்கேஜ் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. நம்ம அந்த மித்தெல்லாம் உடச்சி வெளியில் வரணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார் மேடம் 2 பேருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ.